ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த ஹைஸ் ஹாரர் கேம். மொத்தம் இதில் நிறையா சாப்டர் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா 20 கோணி பையை தூக்கிட்டு எக்ஸிட் டோர் வழியாக எஸ்கேப் ஆகணும். ஆனால் அந்த நடுவில் இருக்க பேய்கிட்ட மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகணும். அதான் கதையே. இந்த பேய் வேறு குடல் குந்தானியில் தொங்கிட்டு கொடூரமாக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வர பேயோட பேர் பார்த்தீங்கன்னா க்ரஸ்ஸு. பைத்தியக்கார பசங்க ஒரு பேய்க்கு போய் க்ரஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டானுங்க. பேசிக்கிருக்க சாக்கில் ஒரு 3 கோணி பேய் எடுத்துகிட்டே 4வது கிடச்சிருச்சுங்க. அதுக்குள்ளே 4 கிடச்சிருச்சு, இன்னும் 16 தான் தேவை. அப்புறம் இங்கே ஒரு கண்ணு மாதிரி இருக்குல்ல, இது தேவைப்படுங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி அந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதால் ஒரு ரூம்குள்ளெல்லாம் வரவே முடியாது. அது வரும்போது ஒரு சவுண்டு வேறு வரும். அதை வச்சு அது எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த ரூமுக்கு போயிடலாம். சரி இங்கே எதுவும் இல்லை, போகலான்னு பார்த்தா என்னங்க மியூசிக் ஆரம்பிச்சிட்டானுங்க. சவுண்டு வந்து அந்த பேய் இங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். அது போயிடுச்சு. இப்போ இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்துலேயே 6 கோணி பேய் கொடுத்து சதி பண்ணுறானுங்களோ. சரி இங்கே இந்த கண்ணு இருக்குது, இதை எடுத்துக்குவோம். அது பக்கத்தில் இல்லாதனால நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு கண்ணு இருக்குங்க. அந்த கோணி பேய் அளவு இந்த கண்ணும் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்குது. அப்போ தான் அது எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த ரூம்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ளோரையும் சேர்த்து இந்த கேமில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஆக்கா மியூசிக்கை போட்டானுங்களே. சரி இந்த ரூம்குள்ளே போயிடுவோங்க. ரூம்குள்ளே வந்தோடனே இந்த சவுண்டு நின்றுச்சுங்க. அட பாவிகளா, அது மேல் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இந்த ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கண் இருக்குது. ஐயோ, அந்த பேய் நம்மளை பார்த்துருச்சு போல், ரன்னுன்னு போடுறானுங்க. சரி இதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். இந்த ஃப்ளோரில் தான் அது இருக்குது. அது போகிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க, இப்போ அது வேறு ஏதோ ஃப்ளோர் போயிடுச்சு. அதனால் இப்போ வெளியில் போவோம். ஆனால் அது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு தான் தெரில. சரி இந்த ரூம்குள்ளே போயிடுவோம், அதான் நமக்கு நல்லது. இந்த கண்ணை எடுத்துக்குவோம். அப்புறம் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒரு மூட்டை இருக்குங்க. இன்னும் 13 மூட்டை வேணும். ஆரம்பத்துலேயே 6 கொடுத்தானுங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் தரானுங்க. இங்கேயும் ஒன்றும் இல்லை. அந்த பேய் திரும்பவும் இந்த ஃப்ளோருக்கு வந்துடுச்சு போல். மியூசிக்கை போட்டானுங்க. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரூம்லேயே தாங்க இருக்கணும். நின்றுச்சு மியூசிக். அது எங்கே இருக்குன்னு பார்த்தா மேல் ஃப்ளோரில் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு மேல் ஃப்ளோர் போகலான்னு நினச்சேன். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்து. ஆனால் அது மேலே போயிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணி அது கீழே போனோன்னே நம்ம மேலே போவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அது வர மாதிரியே இல்லை. அட பாவிகளா, இந்த பேய் நீங்கள் பார்த்தீங்களாங்க? டிவியெல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இப்போ தான் தடவை அந்த பேயை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ரன்னுன்னு மட்டும் வந்துச்சு. இப்போ தான் பார்க்குறோம் அது அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே நிறையா மூட்டை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி இங்கே ஒரு கண் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது தேவைப்படும். இந்த இதுக்குள்ளே ஒரு மூட்டையும் இல்லை. நம்ம இப்போ எடுத்த மாதிரி கன்று நிறையா தேவைப்படும். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மட்டும் தான் ஒளிய முடியும். இங்கே ஒரு மூட்டை இருக்குது. அண்டர் கிரவுண்டில் ஒரே ஒரு ரூம் இருக்கனால இங்கேயே முக்கால்வாசி மூட்டையை தூக்கிட்டு போயிடணும். ஒரு 2 மூட்டை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். அந்த பேய் வேறு இந்த ஃப்ளோரில் தான் எங்கேயோ இருக்குது போல். மியூசிக்கை போட்டானுங்க. சரி வெயிட் பண்ணுவோம். இப்போ அது கீழே எங்கேயோ போயிடுச்சு. அதனால இந்த ரூம்குள்ளே போவோம். ஆக இங்கே பாருங்க, 4 மூட்டையை வரிசையாக அடுக்கியிருக்கானுங்க. 4 மூட்டையையும் எடுத்தாச்சு. இன்னும் 6 மூட்டை தாங்க வேணும். சரி இப்போ வெளியில் போயிடுவோம். இங்கே இந்த கண்ணு இருக்குது, தேவைப்படும். அந்த பேய் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. அதனால் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி இன்னும் நம்ம இந்த சைடு பார்க்கல. இங்கே மட்டும் அந்த 6 மூட்டை கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே எஸ்கேப் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் போக தேவைப்படாது. ஆனால் அப்படி தான் வைக்க மாட்டானுங்களே. சரி இந்த ரூமில் எத்தனை மூட்டை இருக்குது? ஒரு சா கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு ரூம் திறக்காமல் இருந்துச்சு. அந்த ரூமை திறக்க இந்த சா தேவைப்படும் போல். இந்த கண்ணை எடுத்துக்குவோம். இப்போ அது வேறு எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு வேறு தெரிலங்க. இந்த கதவை திறந்து இந்த ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் எத்தனை திறப்புறானுங்க? 2 கொடுத்துட்டானுங்க. இன்னும் 2 தாங்க. அவ்வளோதான், நம்ம மேலே எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. அந்த பேயும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு தாங்க போகணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சாவை வச்சு திறக்கிற ரூமில் போய் அங்கே ஒரு 2 மூட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ண வேண்டியது தாங்க. அது அண்டர் கிரவுண்டில் இருக்கனால நம்மளால் அங்கே போயெல்லாம் எடுக்க முடியாது.
அதனால் இந்த ரூம்குள்ளே இருக்கும். எத்தனை வச்சுருக்கானுங்கன்னு தான் தெரில. ஏன்னா அங்கே இது சரி போவோம். அடப்பாவி எங்கடா வந்தேன்? எங்கே அது என்னமோ டெலிபோர்ட் பண்ணுறது போல். அது 3rd ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம இருந்த இடத்துல இருக்குது. நம்மளை ஆரம்பித்த இடத்துலேயே வந்து போட்டானுங்க பாவி பயலுக. சரி இந்த ரூம்குள்ளே போய் இருப்போமா? இல்லைங்க நான் அது மேலே தான் இருக்குது. அதனால் அண்டர் கிரவுண்டில் போய் இந்த 2 மூட்டையை எடுத்துகிட்டு வந்து முடிச்சுடுவோம். இப்போ மட்டும் அது அண்டர் கிரவுண்டுக்கு வந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன்னா இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது ஒளிகிறதுக்கு. இந்த இடத்துல ஒரு சாக்கு மூட்டை இருக்குது, எடுத்துக்குவோம். ஆகா சொல்லும் போதே வந்துருச்சே. சரி இந்த சாக்கு மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஒளிவோன்னு பார்த்தா வந்துருச்சுங்க. ரன்னுன்னு போட்டானுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த இருக்குங்க ஒரு சாக்கு மூட்டை, இதை எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த கன்று தேவைப்படுங்க. இப்போ நம்மகிட்ட 3 கன்று இருக்குது. இதை வச்சு அதை மேலே போனோடனே பார்க்கணும். நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தே, போகவே இல்லை. அப்புறம் போயிடுச்சுன்னு பார்த்தா 3rd ஃப்ளோருக்கே போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எஸ்கேப் பண்ணுறது தான். ஆனால் நம்ம எஸ்கேப் பண்ணும்போது படியில் இறங்கி வந்துச்சுன்னா போட்டு தள்ளிடும். அதனால் பார்த்து போய் எஸ்கேப் பண்ணியாச்சுங்க. அப்பாடின்னு இருக்குது. முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸில் அடுத்த சாப்டரை போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.